அருமையிலுமான அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளையும் ஐயா அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தெய்வ சித்தம் இல்லாமல் இந்த பூமியில் ஒரு அணுவும் அசையாது. விசுவாசம் உள்ளவர்களும் ஜெயம் கொள்வார்கள். என்னுடைய தகப்பனார் ஒரு சாராய வியாபாரி. என்னுடைய தகப்பனார் ஒரு சாராய வியாபாரி. நாங்க 9 பேர், 3 ஆண் 6 பெண்கள், மொத்தம் நாங்க 9 பேர். எங்க அப்பாவுடைய தொழிலும் சாராய வியாபாரி. வித்தது மட்டும்தான் சாராயம். ஆனா எங்க அப்பாவை இந்த ஊரு தெய்வமா மதிப்பாங்க. அப்படிப்பட்டவர் எங்க அப்பா. எங்க அப்பாவுக்கெல்லாம் மரியாதையுடைய விசுவாசிங்க அவங்கெல்லாம். நாங்களும் அப்படிதான் இருப்போம். மே மாசம் முதல் சனிக்கிழமை, ஒவ்வொரு வருடமும் மே மாதம் முதல் சனிக்கிழமை ஆனாலே அற்புத மாதாவுடைய திருவிழா வரும். அந்த திருவிழா வந்துச்சுனாக்க, அந்த திருவிழா வரும் பொழுது அந்த திருவிழா வந்துட்டாலே நான் என்ன செய்வேனாக்க, எங்க அப்பா எங்க அம்மா நாங்க எல்லாருமே ரொம்ப வாஞ்சையா இருப்போம். மாதா தான் அந்த உலகமே அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு இருப்போம். அப்படி இருந்த நாங்க, எங்க அப்பா 2000 இறந்தாரு ஆண்டவரை அறியாமல். எங்க அம்மா 2005 இறந்தாங்க. அதுக்கப்புறம் உலகம்னா என்னன்னு எனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொடி, அருவா, வெட்டு, ரவுடி, இதுதான் என்னுடைய வேலையே. எங்க அம்மா அப்பா இருக்கும் போதே நான் ரவுடியா இருந்தவன். சொல்லவே முடியாது. ஊர்ல எல்லாருமே வாசா போடுவாங்க. வாசாப்புனா சபிப்பார்கள். இவனா துக்கத்துக்கு வந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு, நல்லதுக்கு போனாலும் ஏத்துக்க மாட்டாங்க. காரணம், நான் அக்கிரம செய்கைக்காரன். அதனால எல்லாருமே என்னை பார்த்தாலே பயப்படுவாங்க. இன்னும் அந்த ஊர்ல பயப்படுவாங்க, மிகவும் பயப்படுவாங்க. அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இந்த ஊர்ல பொண்ணே கொடுக்க கிடையாது. எனக்கு இந்த ஊர்ல பொண்ணே கொடுக்கல. காரணம், நான் செய்த தவறுகள். அப்படி இருக்கும் பொழுது சென்னையை நோக்கி கர்த்தர் எனக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார். என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய துணையை ஏற்படுத்தினார். அவங்க தான் அந்த காயத்ரி அம்மா. அவங்கள நான் திருமணம் பண்ணினேன். அவங்க வீட்டுல கூட என்னை விசாரிக்க கிடையாது. இது விசாரிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பொண்ணு கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க கொடுத்தது காரணம் எங்க அம்மா அப்பா செய்த ஒரு ஒரு நல்ல விஷயம். அவங்க நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நிறைய கோயிலுக்குள்ள லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்கிறாங்க. நிறைய உதவியான காரியங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஒரு ஆசீர்வாதம் தான் என்னுடைய வாழ்க்கை துணையால் கர்த்தர் கொடுத்த கிருபையாய் அவங்க எனக்கு கொடுத்தாரு. அப்படியெல்லாம் என் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும் போது மனைவியாரு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஒரு பில்லி சொல்லிய மாந்திரத்துல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்க மாட்டிக்கிட்டு ரொம்ப மரண வேதனையெல்லாம் அனுபவிச்சாங்க. எனக்கு தகுதியான வருமானம் இல்லாமல் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில படாத பாடுகள் பிச்ச ஒண்ணுதான் நான் எடுக்க கிடையாது. அது மட்டும் தான் எடுக்கல. கல்யாணம் பண்ணி அப்புறம் எங்களுக்கு குழந்தை பிறகு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 2 வருஷமும் நாங்கள் யாரை நம்பி இருந்தோம்னா மரியாதை மட்டும்தான் நம்புவோம். ஆனா அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியும். எனக்கு பயந்துக்கிட்டு அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் மாதா விசுவாசி. அதனால அப்படி அவங்க ஜெபம் பண்ணாலும் அவங்கள நிறுத்துறேன். ஜெபம் பண்ணாத, எங்களுக்கு அதுக்கும் ரொம்ப தூரம். நாங்க மாதாவை விரும்புறவர்கள். நீ ஜெபம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போதில் உங்களுக்கும் பேசுவேன். பயங்கரமா இது பண்ண அடிப்பேன், கொண்டே இருந்துப்பேன் அவங்களெல்லாம். அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு அடாவடித்தனமா பண்ணினேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க. அவங்க ரொம்ப மரணப்படுத்தி ஆயிட்டாங்க. அவங்க நாளைக்கு மறிக்க போறாங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, எவ்வளவு தூரம் நம்ம ஆஸ்பத்திரி வாழ்க்கைன்னு அலைஞ்சோம், என்னை யாருமே கவுண்ட் பண்ண முடியல. இன்னைக்கு நைட்டு நான் உயிரோட இருப்பேனா இல்லையான்னு எனக்கே தெரியல. அதனால நான் செத்தாலும் என்னுடைய ஊர்ல போய் சென்னையில நான் சாவறேன், நீ உன் விருப்பம் போது நீ இங்க இருக்கு சொல்லிட்டு பாப்பா 2 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைய தூக்கிட்டு கைப்புள்ள தூக்கிட்டு உடனே நான் ஊருக்கு போறேன் அப்படின்னாங்க. சரி, அப்படி ஓ விருப்பம்னாக்க நீ அங்கதான் போய் உனக்கு சந்தோஷம்னாக்கா நீ அங்க போ. இங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு உனக்கு எதுவுமே சுகமாகல. அதனால நீ அங்க போக விருப்பம்னா நீ அங்க போ, விருப்பப்படியே நீ போ அப்படின்னு சொல்லி ரிசர்வேஷன் கூட பண்ணாம அரியலூர் ட்ரெயின்ல ஏற்றி விட்டாங்க.
அவங்களை ஏற்றுட்டு நான் ஃப்ரீயா இருந்தேன். எப்போதும் போல இருக்கிற மாதிரியே நான் இருந்தேன். எனக்கு அந்த ஒரு இதுல தெரியாது. ஏன்னா நான் போதைக்கு நல்லா குடிப்பேன், நல்லா ஜாலியா இருப்பேன், ஒரு சந்தோஷமா இருப்பேன். அப்புறமா ஒரு இருந்தாலும் மன கஷ்டம், மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, அவன் இருப்பாளா இருக்க மாட்டாளாங்கிற கூட ஒரு சந்தேகம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவங்க அங்கே போய் சென்னையில் போய் அங்கே அப்போ சில சர்ச்சில் ஜெபம் பண்ணி அங்கே உபவாசம் இருந்து ஜெபிச்சாங்க. அதெல்லாம் என்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. சர்ச்சுக்கு போகிறதே சொல்ல மாட்டாங்க, பயந்துக்கிட்டு நான் சண்டை போடுவேன்ட்டு. அப்புறம் அவங்க அங்கே போய் ஆண்டவர் ஒரு கிருபையை அவங்களை எடுத்து நடத்தி அவங்களுடைய மரண கட்டுகளிலிருந்து ஒரு சுகம் எடுத்தாங்க. அது கூட எனக்கு தெரியாது, அது கூட எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தல. ஏன்னா ஆண்டவர் விரும்பாதவன், ஆண்டவரை கொஞ்சம் கூட விரும்பாதவன். மரியாதை எனக்கு எல்லாமே தூங்கி எழுந்திரிச்சாலே அற்புதமா தான் பாரு, முழிச்சாலே அற்புதமா தான் பாரு. அப்படி ஒரு வெறி உள்ளவன். இந்த ஊர்ல என்ன நல்ல கெட்டது நடக்குதோ என்கிட்ட சொல்லுவாங்க. வண்டி வேணும், நற்கரண ஆராதனைக்கு வேணும், இந்த சிலுவை வழிபாடுகளுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. ஊர் ஃபுல்லா பாடி கிடிய மைக்கு எல்லாமே நான் தான் செட் பண்ணி கொடுப்பேன். அவ்வளோ ஒரு விசுவாசியா இருப்பேன். அவங்க அங்க சுகமானது எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு நாள் வீடியோ காலில் பார்த்தேன். இங்க இருந்ததோட அவங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தாங்க, முகம் ஒரு பிரகாசமா இருந்தாங்க. அப்பதான் நான் நினைச்சேன், சரி நம்ம நினைச்சதை விட ஒரு பெரியவர் இருக்கிறாரு, மிகவும் நல்லமையான ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அவங்க ஞானஸ்தானம் எடுத்த கூட அவங்க என்கிட்ட சொல்ல பயந்தாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்னாங்க. பரவாயில்ல, சந்தோஷம் காயத்ரி, உனக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் என்னையும் விரும்பட்டும். அப்ப நானும் நீ இருக்கிற இடத்துக்கு வர அப்படின்னா. அப்புறம் ஆண்டவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எந்த அளவுக்கு வருமானம் இல்லாமல் இருந்தாலும் அதே அளவுக்கு ஆண்டவர் கையில் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். என்னை ஒரு மனுஷனாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அநியாயமும் அக்கறம் மட்டும்தான் என்னுடைய இருதயத்தில் இருந்த என்னை ஒரு மனுஷனாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். அதுல நான் ஒருத்தர். எங்க குடும்பத்துல 9 பேரு, எங்க குடும்பத்துல 9 பேரு, 6 பொண்ணு 3 ஆணு. நான் தான் முதல்ல ஆண்டவருடைய பாதத்தில். எந்த கல்லு ஒதுக்கப்படுகிறதோ அந்த கல்லு தான் மூளைக்கு கலைக்கல் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதன்படி ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போனேன். டிசம்பர், ஆமா ஜனவரிக்கு முன்னாடி டிசம்பர் 31ஆம் தேதி நான் போய் ஆண்டவரை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு, என்ன எதுன்னு கூட கேட்கவே இல்லை. எங்களுக்கெல்லாம் ஜெபம் கூட என்னன்னு தெரியாது. பைபிள் வசனம்னா எனக்கு என்னன்னு தெரியாது. பைபிளை நான் திறந்ததும் கிடையாது, பைபிளை நான் தூக்குனதும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அருவா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சரக்கு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கஞ்சா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆன்ஸ், பீடி, சிகரெட்டு. ஒரு நாளைக்கு ஒரு 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் சிகரெட் அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் என் மனைவிக்கு தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியாது. நான் ஒரு பரிசுத்தவான்னு நினைச்சு என்னை கல்யாணம் பண்ணாங்க. ஆனா நான் அப்படிப்பட்டவன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் ஊரே சொல்லியிருக்கிறாங்க, நீ எப்படி உன்னை கல்யாணம் பண்ணு. அப்படி இருந்த என்னை, குப்பையில் இருந்த என்னை, குடுதியில் இருந்த என்னை எனக்கு உங்க மத்தியில ஒரு சாட்சியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிறுத்தினதற்காக முதல்ல நான் ஆண்டவர் தான் சொல்லியிருக்கேன்.